தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த ஆலோசனை நேரத்தில் மற்றொரு ஆலோசனை மூலமாக உங்களை சந்திக்க தேவன் தந்த நல்ல வாய்ப்பிற்காக தேவாதி தேவனை துதிக்கிறேன். இந்த நாளின் ஆலோசனை பகுதியை பார்க்கலாம். இந்த கனியை பார்த்தீர்களா? இந்த விதையிலிருந்து தான் இந்த கனி வந்திருக்கிறது. எனக்கு இந்த விதைகளை மிகவும் பிடிக்கும். ஆகவே நான் இதை பத்திரப்படுத்தி ஒரு அழகான பாட்டிலில் போட்டு வைக்கலாம். அதே நேரத்தில் இந்த விதைகளை எனக்கு சாப்பிடலாம். அதே நேரத்தில் இந்த விதைகளை என்னுடைய கைகளிலே இறுகமாக வைத்துக் கொள்ளலாம். ஆனால் இந்த விதை தரையில் விழுந்தால் மட்டும்தான் அவ்வளவு அழகான பெரிய ஒரு கனியை நாம் பார்க்க முடியும். இந்த சிறிய விதையிலிருந்து இவ்வளவு பெரிய ஒரு கனி நமக்கு கிடைக்கிறது இல்லையா? ஆனால் இந்த விதை மண்ணில் விழ வேண்டும். மண்ணில் விழுந்தால் மட்டும்தான் நமக்கு கனிகளை தரக்கூடிய ஒரு சக்தி நிறைந்த விதையாக மாற முடியும். இதை மண்ணில் விதைத்த பின்பு இது வளருமா, பலன் தருமா, பலன் தராதா என்று நாம் சந்தேகிக்க கூடாது. தேவன் நம்மை இந்த விதையை போல் வைத்திருக்கிறார். நாம் விழும்போது நிச்சயமாக 30, 60, 100 பலன் தரக்கூடியவர்களாக மாற முடியும். ஆனால் முதலில் நாம் விதைக்கப்பட வேண்டும். நம்முடைய வேத புத்தகத்தில் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. சிலது 100, சிலது 60, சிலது 30 பலன் தந்தது என்று ஒரு அழகான வசனத்தை பார்க்கிறோம். ஆம் அருமையானவர்களே, விதைகள் நிலத்தில் விழுந்தன. ஆனால் நல்ல நிலத்தில் விழ வேண்டும். நம்முடைய தேவன் நமக்கு ஒரு நல்ல நிலமாக இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் அந்த நிலத்தில் விழ ஆயத்தப்பட வேண்டும். வேதம் வாசித்து ஜெபித்து பரிசுத்தமாக வாழும்போது நிச்சயமாக 100, 60, 30 பலன் தந்து மிக பெரிய கனிகளை கொடுத்து நம்முடைய வாழ்க்கை செழிப்பானதாக மாறும். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு ஆலோசனையோடு உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன். தேவன் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.